ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கார்த்தியை ஒரு வழியாக ராஜராஜன் உயிரை காப்பாற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தலான்னு பார்த்தா, நம்ம ராஜராஜன் கண் முழிச்சு பார்த்த உடனே ரேவதிக்கும் மருதுக்கும் திருமணம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட கடந்த கால விஷயத்த பற்றி எல்லாம் சொல்லும்போது நம்ம ரேவதி அதை கேட்டுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம கார்த்திக்கோ ரேவதிக்கோ ஏற்கனவே திருமணமான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரேவதியோட முடிவு என்னவா இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிற முடியும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சந்திரகலாமோ ராஜராஜன் உயிர் பிழைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை மாற்றி வைக்கிறாங்க. போலி டாக்டரும் அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே உள்ளே போய் அந்த மருந்தை செலுத்துறதுக்கு தயாராகும் போது நம்ம மயில் வாகனத்துக்கு ஏற்கனவே ஒரு சந்தேகம் வருது. இந்த டாக்டர் அத்தை அரேஞ்ச் பண்ணவங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மயில் வாகனமும் நம்ம கார்த்திகிட்ட சொல்லும்போது கார்த்தியும் உண்மையான டாக்டர் யாரோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிவனாண்டி தான் அவங்கள கெட்டி போட்ட விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கார்த்தியும் அப்போ மயில் வாகனத்திட்ட கேட்கும்போது அங்கே ஏற்கனவே ஒரு டாக்டர் உள்ளே போய் ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம கார்த்தி செமையாட்டு மயில்வானத்திட்ட தயவு செய்து அதை தடுத்து நிறுத்திடுங்க, உண்மையான டாக்டரை நான் இப்போவே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி செம மாதம் அந்த உண்மையான டாக்டரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட்டாக வராங்க. நம்ம கார்த்தியும் அந்த ஹாஸ்பிட்டலில் போன உடனே எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறாங்க. இதை கேட்ட உடனே சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி எவ்வளோ தைரியம் இருக்கணும், நானே எங்களோட ஹஸ்பண்ட் உயிரை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட இடத்துல நீ இப்போவே இதை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம கார்த்தியும் நீங்கள் புரியாமல் பேசாதுங்கத்த, உள்ளே போயிருக்கிறது நிஜமான டாக்டர் யாருமே கிடையாது, ஏதோ ஒரு போலியான டாக்டர், இவங்க தான் நிஜமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கேட்கும்போது அங்கே உள்ளவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான், என்னை யாரோ ஒருத்தங்க வீட்டிலேயே வச்சே கட்டி போட்டாங்க, எப்படியோ இவங்க தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இப்போவே இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக நான் முடிச்சு தரேன், உள்ளே இருக்கிறது வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக நம்ம கார்த்தி அந்த போலி டாக்டரை அடித்து வெளுத்து எடுக்கிறாங்க. அதோட இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணம் யாரு தாண்டா அப்படின்னு கேட்கும்போது சந்திரகலாவை அப்படியே பார்த்த உடனே சந்திராவும் கண்டிப்பாக உண்மை எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு கண்ணை காட்டுறாங்க. இல்லை, நான் தான் சிவனாண்டி சொன்னனால தான் இப்படி செய்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. சிவனாண்டி சொன்னாலுமே சின்னத்தை இதில் எல்லாம் பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணியிருப்பாங்க, இனி எங்கள் மாமாவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, ஒன்றை பரவ பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம கார்த்தி உண்மையான டாக்டர் கூட்டிகிட்டு அந்த ஆப்ரேஷனை பண்ண வைக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டலில் யார் உண்மையான டாக்டரும் கூட தெரியாமல் எப்படி இப்படி ஒரு போலியான ஆளை ஆப்ரேஷன் தேட்டரில் விடுவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியும் அந்த இடத்துல பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரேவதியும் சரிம்மா, இப்போ தான் கார்த்தி மாமா கடைசி நேரத்தில் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி உண்மையான டாக்டரும் வந்தாச்சுல, இனி அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் வராது, நம்ம எதுவும் வேண்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சாமுண்டேஸ்வரி எல்லாரும் சேர்ந்து கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தியும் ரேவதியை சமாதானப்படுத்துறாங்க. சிவனாண்டியும் சந்திரகலா கிட்ட சந்திரா அங்கே என்னாச்சு, அவன் மாட்டினான் போல, ஏதாவது போலி டாக்டர் உன்னோட பேர் ஏதாவது சொன்னானு அப்படி கேட்கும்போது சந்திராவும் இல்லை, நான் ஏற்கனவே அவன்கிட்ட மிரட்டி தான் வச்சிருந்தேன், உண்மையான விஷயம் ஏதாவது தெரியக்கூடாது, யாராவது ஒருத்தங்க யார் இதை பண்ண அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ எதுவுமே பதில் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி வச்சனால அவன் என்னோட பேரை சொல்லலை, நான் எதுவுமே மாட்டலை, ஆனால் மாமாவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்குன்னு பார்த்தா எல்லாமே இப்போ சொதப்பிட்டு கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடந்துடும் போல் அப்படியே சொல்லும்போது நம்ம சிவனாண்டியும் ஆமாம் சந்திரா, நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் கடைசி நேரத்தில் இந்த கார்த்தி சொதப்பிடுறான், என்ன செய்கிறது அப்படி சொல்லும்போது சந்திராவும் சரி பொறுமையாக இருப்போம், அதான் மாமா என்னை கண் முழிச்சு பார்க்கல, என்ன தான் நடக்குதுன்னு பொறுமையாக இருந்து பார்க்கலாம், எல்லாமே நமக்கு சாதகமாக அமைஞ்சா சரின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் அந்த இடத்துல வராங்க. நம்ம டாக்டர் வெளியில் வந்த உடனே எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி இருக்காங்க, இப்போ மாமாவுக்கு எந்த ஆபத்தும் என்னையும் கேட்கும்போது இனி கிரிட்டிக்கல் கண்டிஷனை தாண்டியாச்சு, இனி அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவங்களுக்கு ரெஸ்ட் ரொம்பவே தேவை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்தில் மயக்க தெளிஞ்சிடும், அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு இப்போ தான் நிம்மதியாச்சு. நம்ம ரேவதியும் கார்த்திகிட்ட கார்த்தி மாமா இது எல்லாமே உங்களால தான் சாத்தியம், அப்பாவுக்கு இப்படி ஆபத்துலேருந்து தப்பிச்சாங்கன்னா எல்லாத்துக்குமே முழு காரணம் நீங்கள் தான், போலி டாக்டர்னு கூட தெரியாமல் நாங்கள் எதுவுமே கண்டுக்காமல் இருந்துட்டோம், லாஸ்ட்டில் பார்த்தா நிஜமான டாக்டர் கூட்டிகிட்டு எங்கள் அப்பாவோட உயிரையும் நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்தியை புகழ்ந்து பேசி அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரோட மனசுலையும் மருமனா நம்ம கார்த்தி கொஞ்சம் இடம் பெறாங்க. என்ன தான் இருந்தாலும் தன்னோட ஹஸ்பண்ட் உயிரை காப்பாற்றினது கார்த்தின்னு சொல்லிட்டு சரி, இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே அதெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்காமல் இப்படி என்னோட ஹஸ்பண்ட் உயிரை காப்பாற்றி தந்ததுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரியே
கார்த்திக்கு நன்றி சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். நம்ம ராஜராஜனும் கண் முழிச்சு பார்க்குறாங்க. ராஜராஜனுக்கு ரொம்பவே பதட்டம் ஆகிடுது. நம்ம ரேவதியோட திருமணம் நடந்துச்சா என்னன்னு நம்ம ராஜராஜனுக்கு தெரிய மாட்டேங்குது. மருது கூட திருமணம் முடிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக இருந்து அப்படின்னு நம்ம ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதியை பார்க்கும்போது ரேவதியோட கழுத்தில் தாலி இல்லை. அதை பார்த்த உடனே தான் நம்ம ராஜராஜனுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. இப்படி எல்லாருக்கும் முன்னாடியே ராஜராஜனும் அந்த மருது ரொம்பவே கெட்டவன், அவன் நல்லவனே கிடையாது. ரேவதியோட வாழ்க்கை இப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை போட்டு தள்ளலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து இப்படி நான் ஒரு செயலை பண்ண போகும்போது மருது எனக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒன்று பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜராஜன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் அவசரமாக ஒரு முடிவு எடுத்தனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. மருது ரொம்பவே நல்லவே நினச்சி தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணதுக்கு முடிவு எடுத்தேன் அப்படி சொன்ன உடனே நம்ம ராஜராஜனும் என்ன சாமுண்டேஸ்வரி, எத்தனை வாட்டி தான் ஏற்கனவே நான் உங்ககிட்ட நல்லவன் கிடையாது, நீ இப்படி ரேவதியோட வாழ்க்கையை இப்படி பண்ணாதன்னு சொன்னப்புறவும் நீ தான் பிடிவாதம் பிடிச்சு இப்படி செய்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் ஏன் இப்படி ஒரு முடிவை நான் எடுக்கவே மாட்டேன், எது ரேவதிக்கு நல்லதோ அதுதான் இனிமேல் செய்ய போறேன்னு நம்ம சாமுண்டேஸ்வரி ராஜராஜன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்திகை சந்திரகலா கிட்ட எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் சிவனாண்டியும் சேர்ந்து தான் இப்படி ஒரு போலி டாக்டரை அரேஞ்ச் பண்ணி இப்படி பண்ணியிருப்பீங்க. எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். இனிமே இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் பண்ணிங்கன்னா நடக்கிறதே வேற. ஏற்கனவே இதை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இவ்வளோ நாள் ஆகியும் நீங்கள் திருந்தாமல் இப்படி பண்ணுறது சரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை எதிர்த்து நிற்கும் போது சந்திரகலாவும் நீ இந்த கும்பாபிஷேகத்தை எப்படி தான் பண்ண போகிறேன், நானும் பார்க்க தானே போகிறேன். இன்றைக்கி வேணும்னா மாமா கண் முழிச்சு பார்த்துருக்கலாம். ஆனால் எப்படியா இருந்தாலுமே இந்த கும்பாபிஷேகம் நீ நடத்த போகிறதில்ல. அதே மாதிரி உன்னோட தாத்தா பஞ்சாயத்தில் வச்சு சொன்ன வார்த்தைகள்லாம் நடக்க தான் போகுது பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதுங்க, அதை எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இதை நடத்தி காட்ட தான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ரேவதிக்கு கூடிய சீக்கிரமாக எல்லா உண்மையும் தெரிய தான் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் அப்படியே சந்திரகலா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தியை பார்த்த உடனே ராஜராஜனும் அப்படியே கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களா மாப்பிள்ள, எவ்வளோ விஷயங்கள் நடந்து போச்சு. ஏற்கனவே ரேவதிக்கு எவ்வளோ சம்பவங்கள் அவளோட வாழ்க்கையில் நடந்துச்சு. மறுபடியும் சாமுண்டேஸ்வரியோட முட்டாள்தனத்தினாலே இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ராடு மருதுகிட்ட இருந்து ரேவதி நல்லபடியாக தப்பிச்சிட்டா. இதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான் மாப்பிள்ள. உங்களுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் எதுக்கு மாமா இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அத்தையோட பிடிவாதத்தை பற்றி எனக்கு தெரியாதா? ஏற்கனவே ரேவதிக்கும் எனக்கு மேரேஜ் ஆயிட்டு, ரேவதி என்னோட மனைவி, அவளை எப்படி பாதுகாத்துக்கணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ராஜராஜன் கிட்ட சொல்லும்போது ராஜராஜனும் ஆமாம் மாப்பிள்ள, எனக்கு நீங்கள் வரலையே, மண்டபத்தில் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே தான் ரொம்பவே சந்தேகம் ஆயிட்டு. அதனால ரேவதியோட கழுத்தில் அவன் தாலி கட்டிடுவானோ அப்படின்னு ஒரு பதட்டத்தினால தான் மருத்துவ ஒரு வேலை செய்யலான்னு பார்த்துட்டேன் அப்படி சொன்ன உடனே நம்ம கார்த்தியும் ரேவதிக்கு எந்த ஆபத்தும் வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன். எனக்கு மனைவியாக இருக்கக்கூடிய ரேவதியை நான் எப்படி ஏதாவது ஆபத்து நெருங்கிறதுக்கு விடுவேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ராஜராஜன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ரேவதி கவனிக்கிறாங்க. என்னாச்சு, அப்பா என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ கார்த்திக்கும் நமக்கும் ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ரேவதியோட மனசில் வந்துட்டு போகுது. இது எல்லாத்தையும் நம்ம ரோஹிணி அக்கா கிட்ட கேட்டாலே ஒரு உண்மை தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ரேவதிக்கு கூடிய சீக்கிரமாக கார்த்தியுடனான மேரேஜை பற்றி தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம்.